யாரும் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லார் கரங்களை வானத்துக்கு நிறைய எடுத்து 9 மாதங்கள் கடக்க செய்து இந்த 10ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாள் காலை வேளையில அடியனையும் உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இருதயத்தின் வாயை தந்த ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரையும் மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நல்ல நடத்தும்படியாக நமக்கு தான் பஷ்டமா இந்த நாளில் உண்டான ஆராதனையிலே ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து விசேஷமாய் இந்த திருவிருந்த ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னம் பாடலை அதனால வாய்வு பிள்ளைகளோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தேவன் நல்ல என்று பாடுவோம். சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கரங்களை தட்டி வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. சேர்ந்து பாடுவோமா? புது கிருபை தாரும் தேவா. புது வேலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கரங்களை தட்டி பாடுவோமா? சவால்கள் சந்தித்திட உலகத்தை ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட இன்று உலகத்தை ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த குடும்ப உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட. சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா. புது வேலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. புது வேலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது வேலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக என்மேல் வாஞ்சையாய் இருப்பதினால் என்னை விடுவிப்பு நிச்சயமாய் என்ற பாடலில் சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோமா? மேல் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பு நிச்சயமா. இந்த நாமத்தை அறிந்ததனால் வைப்பி உயர்ந்த அடைக்கலத்தில் உம்மேல் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவித்து
நிச்சயமா உந்த நாமத்தை அறிந்ததனா உயர்ந்த அடைக்கலத்தில் இயேசுவா இயேசுவா உந்த நாமம் பலத்த துருகம் இயேசுவா இயேசுவா உந்த நாமம் பலத்த துருகம் நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே நீதிமான் நான் ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே உன்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவித்து நிச்சயமா இந்த நாமத்தை அறிந்ததனா வைத்தி உயர்ந்த அடைக்கலத்தில் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பி வெகு விரைவில் ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பி வெகு விரைவில் என்னுடன் இருப்பேன் தப்புவிப்பேன் தலை நிமிர செய்திடுவேன் என்னுடைய சுகம் காணுவே நீதிமானா ஓடுவே ஓடி அதற்குள் வேதனின் கண்ணை பாழாக்கும் கொள்ளையோ அணுகாமலே தப்புவிப்பி அணுகாமலே தப்புவிப்பி சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர் உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர் இயேசுவா இயேசுவா உந்தன் நாம பலத்த துருகம் இயேசுவா இயேசுவா உந்தன் நாம பலத்த துருகம் நீதிமானா ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே நீதிமானா ஓடுவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே உன்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவித்து நிச்சயமா உந்த நாமத்தை அறிந்ததனா வைப்பி உயர்ந்த அடைக்கலத்தில் உந்தன் நாமமாயிருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமா இந்த நாமத்தை அறிந்ததனா வைப்பி உயர்ந்த அடைக்கலத்தில் இயேசுவா இயேசுவா உந்த நாம பலத்த துருகம் சேர்ந்து போறோம் இயேசுவா இயேசுவா பலத்த துருகம் நீதிமானா நோக்குவே ஓடி அதற்குள் சுகம் காணுவே
நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இடப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உட்காருங்க. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதக்காரன் தாவீது எழுதின சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம். நம்ம தெலுங்குதான் அருமையான சிஸ்டர் ஷக்கினா சிமியோன் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதம் 19. மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம் எண் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியுமாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 7ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாக வாசிப்போமா? கர்த்தருடைய வேதம் கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தையும் நீதியுமாயிருக்கு. கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபரம் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. தேங்க்யூ. எத்தனை பேர் இந்த நல்ல சந்தோஷமா வந்திருக்கேன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9 மாதங்கள் கடக்க வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? 10ஆம் மாதத்தின் 5 நாள் ஓடிடுச்சு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடியனுக்கும் ஒரு புதிய வருஷத்தை காண செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. அதுவும் இந்த புதிய வருஷம் எப்படின்னா, வசனம் இருக்குல்ல, பிரசங்க இல்லை, விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். என்னுடைய பிறந்த நாள் இந்த வருஷத்துல அருமையான தாயாரோடு கடந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அழகா நேர்த்தியாய் நாங்க கூட எதிர்பார்க்கல. அந்த குடும்பத்தினருக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம நேரடியாய் தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மைக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்களா? சரி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எடுத்து வாசிங்க. இந்த மாதத்துக்கு உண்டான வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். ஆகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம்
19ஆம் வசனம் 274 பக்கத்துல இருக்கு. வாசிங்க பார்க்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. என் குறைவுகளை இந்த 10ஆம் மாதத்துல என் தேவன் மகிமையில நிறைவாக்க போகிறார் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க விசுவாசத்தோட. ஹalleluya. நம் குறைவை நிறைவாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. எப்ப இந்த குறைவை நிறைவாய் மாற்றுவார்னா 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ கவனிங்க, எப்ப நம்மளுடைய குறைவு சந்தோஷமாய் மாறும், நிறைவாய் மாறும்னா நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் இருக்கும் போதுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க எப்பொழுதும்னா கஷ்டத்திலும் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவருக்குள்ள. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. பலவீனத்தின் மத்தியிலும் தேவனுக்குள்ளாக சந்தோஷமாய் தான் இருக்கணும். போராட்டங்கள் மத்தியில தேவனுக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறோம். பல கஷ்டத்தின் மத்தியிலும் தேவனுக்குள்ளாக சந்தோஷமாய் தான் இருக்கிறோம். அதனால தான் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். ஆமென். பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிச்சு சொல்லுங்களேன், இந்த மாதத்துல எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. ஹalleluya, ஹalleluya. அதற்கு தான் அந்த ராத்திரி வேளையில அந்த 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் வாசித்தோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு தெரியாது, எனக்கு எப்படியோ வாழ தெரியும். ஆமென். அதனால எப்போதும் வாழ எப்படி வேணாலும் வாழ தெரியும் சொல்லுகிற பிள்ளைகள் எப்போதும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஆனால் இந்த மாதம் முழுவதும் நாம் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசியாக சகோதரரே 8 விதமான காரியங்களை சொல்லியிருக்கிறார். கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவர்களுக்கோ உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ, இவையே சிந்தித்துக் கொண்டிருக்கணும் இந்த மாதத்துல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, யாரெல்லாம் இந்த மாதத்துல தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கிற போகிறீர்களோ அவர்களுக்கு தான் குறைவை நிறைவாய் மாற்றுவார். ஹalleluya, ஹalleluya. உண்மைன்னா என்னமா? ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் உண்மை, பொய் இருக்கக்கூடாது. அது கொடுக்கிறதா இருக்கட்டும், ஆண்டவரை சேவிக்கிறதா இருக்கட்டும், ஆண்டவரை தேடுகிறதா இருக்கட்டும், வேதத்தை வாசிக்கிறதா இருக்கட்டும், ஜெபம் பண்ணுகிறதா இருக்கட்டும், உண்மை இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ரெண்டாவது ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் மீன்ஸ் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டிய நேரத்தில் கரெக்டான நேரத்தில் ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ளணும். அதுதான் ஒழுக்கம். ஆமென். லேட்டா வரவங்களாம் சொல்லுங்க ஐயா, லேட்டா வரவங்களாம் என்ன போ ஒழுக்கம் இல்லாதவர்கள். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் நீதி. ஆண்டவருக்கு எப்படி நடந்தா தேவனுக்கு ஏற்ற போல நீதியாய் நடப்போமோ அப்படி நடந்து கொள்ளணும். நான்காவது கற்புள்ளவைகள். ஆண்டவருக்கு மாத்திரம் பயபக்தி உள்ள பிள்ளைகளாய், தேவன் ஒருவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருக்கு மட்டும் கற்புள்ள பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். ஆமென். ஹalleluya. மற்ற தேவர்களை வணங்கக்கூடாது, சேவிக்கக்கூடாது, தேடக்கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது. தேவன் ஒருவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அன்புள்ளவர்களாய் இந்த மாதம் முழுவதும் யார் என்ன சொன்னாலும் சொல்லலானாலும் நாம அன்பா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நற்கீர்த்தி, நல்ல நடக்கையில் இருக்கணும். ஏழாவது காரியம் புகழ். எதை புகழணும்? ஆண்டவரை மாத்திரம் புகழணும். ஹalleluya. புண்ணியம், மற்றவர்களுக்கு நம்மளால இயன்ற வரைக்கும் உதவி செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 8 விதமான காரியத்தையும் நீங்கள் சிந்தித்து கொண்டு இந்த மாதத்தை நீங்க செயல்படணும். ஹalleluya.
ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்டான தலைப்புக்குள்ளாக கடந்து வருவோம். 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இன்னைக்கு உண்டான தலைப்புக்குள்ளாக கடந்து வருகிறேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாகிலும் சாவாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் குறைவு நிறைவாய் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ தேவன் மகிமைப்பட உங்களிடத்துல வாஞ்சை இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வாஞ்சைன்னா என்ன பிரதர்? வாஞ்சைன்னா என்ன ஐயா சொல்லுங்க? வாஞ்சைன்னா என்ன? உறுதியா? விருப்பம் ஓகே, வேற இன்ட்ரெஸ்ட் வேற, ஆசை வேற, ஆர்வம், அதுதான் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டாரு, பரவாயில்ல தமிழ்ல சொல்லுவோம். வேற ஆவல். ஆமென். ஆவலாய். ஆமென். ஒரு ஊர்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தவங்க வராங்கன்னா எப்படி இருப்போம்? ஆவலாய் காத்திருப்போம். அதுதான் வாஞ்சை. ஆமென். அவங்கள பார்க்கும்படியாக, தேவனை ஆராதனை செய்யும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக, தேவனை எப்போதும் ஆராதரிக்கிற பிள்ளைகளாய் மாறும்படியாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. அப்போ எப்போ நம்மளுடைய குறைவை தேவன் நிறைவாய் மாற்றுவார்னா வாஞ்சியாய் இருக்கும்போது. ஹல்லேலூயா. தலைப்பு எழுதிக்கோங்க. வாஞ்சியாய் இருந்தால் குறைவு நிறைவாய் மாற்றுவார். என்ன தலைப்பு இன்னைக்கு? வாஞ்சியாய் இருந்தால் குறைவை நிறைவாய் மாக்குவார். ஹல்லேலூயா. 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 எப்போ குறைவு நிறைவாய் மாறும்? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது வரும்போது ஒரு கஷ்டம் இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பண கஷ்டம் இருக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய் இருந்தால் போதும்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு 10,000 ரூபாய் வந்ததுன்னா அந்த கஷ்டம் இருக்குமா? அப்படியே சொல்லுங்க பிரதர், இருக்குமா அந்த கஷ்டம்? இப்போ ஒரு கஷ்டம் ஒரு 10,000 ரூபாய்க்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதிர்பார்க்கறது ஒரு 10,000 ரூபாய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்குமா? 1 லட்ச ரூபா வந்தால் அந்த குறை இருக்குமாங்க? அதுதான் நிறைவானது எப்போ வரும்னா குறைவு ஒழிந்து போயிடுமா. நிறைவு வந்த உடனே குறைவு ஒழிந்து போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப யாரால நிறைவு வரும்? யாரால நிறைவு வரும்? ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யாரால நம்மளுக்கு நிறைவான காரியம் வரும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு. கவனிங்க. 8 விதமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்க சொன்னல. அந்த செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இந்த மாதத்துல கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனானவர் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. யாரால தான் நிறைவான பலன் கிடைக்கும்? அவராலனா யாரு? தேவனால் மாத்திரமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் மாத்திரமே உங்களுக்கு நிறைவான பலனை கட்டளையிட முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்போ? அவன் செய்கைக்கு தக்க பலனை. ஹல்லேலூயா. நீங்க எப்படி இந்த மாதத்தில் இருக்கிறீங்களோ, எப்படி தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்களோ, எப்படி ஒழுக்கமா இருக்கிறீங்களோ, எப்படி தேவனுக்கு கற்புள்ளவர்களா இருக்கிறீங்க, எப்படி அன்புள்ளவர்களா இருக்கிறீர்களோ, எப்படி தேவனுக்கு ஏற்ற நற்கீர்த்தி உள்ளவர்களா, எப்படி புண்ணியம் பண்றீங்களோ, எப்படி புகழை தேவனுக்கு அன்று பாடுகிறீர்களோ, அதை வைத்துதான் என் தேவன் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல ஏதாவது ஒண்ணுனாலும் குறையாவே தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்?
இன்னைக்கு உண்டான தலைப்பு வாஞ்சை வேணும். அல்லேலூயா, ஹalleluya. வாஞ்சை இருந்தா டைம் லேட்டா வர மாட்டோம். வாஞ்சை இருந்தா தேவனுக்கு உண்மையா இல்லாம இருக்க மாட்டோம். வாஞ்சை இருந்தா தேவனுக்கு நற்கீர்த்தி உண்டாக நம்ம இருக்க மாட்டோம். ஹalleluya, 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 ஹalleluya. அப்போ தேவனிடத்துல நம்ம வாஞ்சை உள்ள பிள்ளைகளா இந்த மாதத்துல இருக்கும்போது தான் நம்மளுடைய குறைவுகளை தேவன் நிறைவாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவராலே நிறைவான பலன் வரும். எப்போ, எப்படி வரும்? எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிங்க பார்க்கலாம். கடைசியா வரும் பாருங்கம்மா, தேடி இருக்கிறீங்க. 1:4-5 1ஆம் அதிகாரம். ஒன்றிலும் குறையுள்ளவர்களாய் இராமல். என்னவா? ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். கவனிங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சங்கீதக்காரன் தாவீது சொல்வார்ல, கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு. அர்த்த வசனமே அதுதான். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவரை நோக்கி பொறுமையோடு கூப்பிடும் போதுதான் குறைவு நிறைவாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரால் நிறைவான பலன் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறோம், கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அப்ப என்னென்ன பண்ணணும்? 3 காரியம் பேச போறேன். 3 காரியத்துல எதில் மேல வாஞ்சியா இருக்கணும், எப்படி இருந்தா வாஞ்சை வரும், என்ன பண்ணணும், 3 காரியத்தையும் சப்டைட்டில் மாதிரி சொல்ல போறேன் உங்களுக்கு. ஹalleluya. அதனால என்ன பலன்கள்? 3 காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். முதல் காரியம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் என்னவா? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டீங்க. ஹalleluya, ஹalleluya. என்ன விட்டுட்டோம்? ஆதியில கொண்டிருந்த அன்பை. ரட்சிக்கப்பட்ட புதுசுல பார்க்கணுமே, ஞானஸ்தானம் எடுத்த புதுசுல பார்க்கணுமே, சபையே கதின்னு, ஆராதனையே கதின்னு. ஆமென். எப்பவுமே பைபிளே, யார் என்ன சொன்னாலும், வீட்டில் சொன்னாலும் தடுத்தாலும், கணவரே தடுத்தாலும் சரி, புருஷனே பிள்ளைகள் தடுத்தாலும் சரி, உற்றா உறவினர்கள் தடுத்தாலும் சரி, எல்லாவற்றையும் உதறி தள்ளிட்டு எங்க இருப்போம்? ஆலயத்தின் மேல வாஞ்சை இருக்கும். ஆமென். அந்த அன்பு, தேவன் மேல உள்ள அன்பு நம்மளிடத்துல இருந்து யாரும் பிரிக்க கூடாதபடிக்கு இருந்திருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வருஷத்தின் துவக்கம் முதல் கொண்டு ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேனே, ஆண்டவர் என் சத்தத்துக்கு ஏன் செவி கொடுக்கல, ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பத்தை இதுவரைக்கும் எனக்கு நிறைவேற்றி தரலையே என்று ஆண்டவர் மேல ஒரு அன்புல ஒரு குறை வச்சிடறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. கேட்ட ஒரு டைலாக், நானும் மனுஷன் தானே பாஸ்டர். ஆமென், ஹalleluya. அப்போ ஆதியில இருந்த அன்பை விட காரணம் என்ன? ஏன் அந்த அன்பு இல்லை? திரும்பவும் ஏன் அந்த அன்பு ஆண்டவரிடத்துல அதிகமாக இல்லை, மற்றவர்களிடத்துல அன்பு அதிகமாக இல்லைன்னா எடுத்து வாசிங்க. கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். படிக்கலனாலும் கொஞ்சம் பைபிளை திறந்து வைங்களா பிரதர். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவரில் ஒருவர், கொஞ்சம் அந்த வேர்டிங்க கரெக்ட்டா படிக்கணும். அத ஒருவரில் ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற சுபாவம் வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்பு திரும்பவும் டெவலப் ஆகணும்னா ஆமென். ஹalleluya, ஹalleluya சொல்றீங்க. அவர் மன்னிக்கிறது போல நாமும் மன்னிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதத்துல நீங்க அதை தான் பண்ண போறீங்க. இந்த 9 மாதங்கள் நடக்கலையே பாஸ்டர், அதனால தான் ஆண்டவர் மேல எனக்கு கோபம். அவர் கோபப்பட்டார்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஆமென், ஹalleluya. ஏன் சிஸ்டர் சபைக்கு ஒழுங்கா வரதில்லை, வந்து மட்டும் என்ன பாஸ்டர் நடந்துச்சு?
வராம நின்று பாரு, நடக்கிறியான்னு பாரு ஃபர்ஸ்ட். ஆமென். ஹல்லேலூயா. நடக்க வச்சிருக்காருல, அது வரையும் சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அவர் நம்ம மேல கிருபையா இருக்கும்போது இந்த ஒரு விசை இந்த நாளில் காலை வேளையில உங்கள் அன்பை விட்டு விடாதபடிக்கு மன்னிக்கிற பிள்ளைகளாய் மாறுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ மன்னித்தால் எப்படி இருக்கணும் பாஸ்டர்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து. ஏக அன்புள்ளவர்களாய். வாட் இஸ் மீன் பை ஏக? ஏக சொல்லுங்களேன். ஏக சிந்தை, ஏக அன்பு. ஒரு சைடுல அதிகம்னு சொல்லலாம், ஒரு சைடுல ஒரே சிந்தை, ஒரே அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இசைந்த ஆத்துமாக்களை. இசைந்த ஆத்துமா. வாட் இஸ் மீன் பை இசைந்த? இசைந்த சேர்ந்து. ஆமென். எது செய்தாலும். ஆமென். ஹல்லேலூயா. கணவனும் மனைவியுமாய் எடுத்தீங்கன்னா, இருவரும் மன்னிக்கிற சுபாவத்தில் வந்துட்டீங்கனாலே இருவருக்கும் ஒருமனப்பட்டவர்களாய் எந்த காரியத்தையும் மேற்கொள்ளும்படியாக தேவ கிறிஸ்து உங்களுக்கு பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதேதான் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரே அன்புடையவர்களாய் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ள பிள்ளைகளாய் இருக்கும்போது தேவனும் நாமளும் இசைந்து இந்த மாதத்தில் நம்மளுடைய குறைகளை நிறைவாய் மாற்ற போகிறோம். ஹல்லேலூயா. 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 அப்போ ஆதியில் இருந்த அன்பை விட்டுவிடாதபடிக்கு மன்னிக்கும் போது ஏக சிந்தையும் ஏக அன்பும் இசைந்த ஆத்துமாவுமாய் இருக்கும்போது குறைவுகளை தேவன் நிறைவாக்க வல்லவராக இருக்கிற முதல் காரியம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை. எதன் மேல வாஞ்சை? முதல் காரியம் அன்பின் மேல வாஞ்சையா இருக்கணும். இரண்டாவது காரியம் எதன் மேல வாஞ்சைனா 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால். யார் இடத்துல வாஞ்சை? கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நாமத்தை எப்படி அறிய முடியும்? நாமத்தை, அவருடைய நாமத்தை எப்படி அறிய முடியும்? பிலல் சிஸ்டர் சொல்லுங்க, அவருடைய நாமத்தை எப்படி அறிய முடியும்? இத வாசிச்ச மாத்திரம் தான். ஆமென். ஹல்லேலூயா. 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 அவன் நாமத்தை அறிந்தபடியினாலே அவனை என்ன பண்றான்? உயர்ந்த அடைக்கலத்தில் குறைவுகளை நிறைவாய் மாற்றி. ஆமென். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருந்தபடியினாலே. ஆமென். ஹல்லேலூயா. எதன் மேல வாஞ்சியாய் இருக்கணும்னா எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. நீங்கள் வளரும்படி. ஹலோ, வாஞ்சையுள்ள பிள்ளைகள் இந்த மாதத்தில் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். எதன் மேல வாஞ்சை இருக்கணும்? திருவசனமாகிய ஞானப்பால்மா. திருவசனத்தின் மேல. திருவசனம்னா வேதத்தின் மேல. அல்லேலூயா. நாமத்தை அறிந்தபடினாலே, வேதத்தை அறிந்தபடினாலே அதன் மேல வாஞ்சை உள்ள பிள்ளைகளாய் இருக்கும்போது இந்த மாதத்துல என் தேவன் உங்களுக்கு குறைவுகளை நிறைவாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதன் மேல வாஞ்சையா இருந்தா என்ன நடக்கும்? சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 19:7 வாசித்த சங்கீதத்தில் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறதா? ஹலோ, வேதம்னா சும்மா ஒரு புஸ்தகம் நினைச்சிடாதீங்க. அதுல குறைவை காண முடியாது. ஆமென். அதை படிக்கிறவங்களும் குறைவா இருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதா? ஆமென். ஹல்லேலூயா. முடியாதுன்னு சொன்ன காரியம் வேதத்தை வாசிக்க வாசிக்க அது உங்களை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருந்த எலும்புகளை உருவாக்க என் தேவனால் கூடுமானால் உங்களுடைய சரீரத்தை தொட என் தேவனால் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
உன் சரீரத்தில் காணப்படுவதான குறைவை என் தேவன் நிறைவாய் மாற்ற வல்லவர். எப்படி? வேதத்தை வாசிக்கும் போது. ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் எடுத்து வாசிங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாய் இருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான். போதுமா. எங்க ஆராதனை நடக்குதுமா? எங்க நடக்குது ஆராதனை? ஆலயத்துல நடக்கிற ஆராதனைக்கு காண வாஞ்சையா இருக்கணுமா? ஹல்லேலூயா. முதல்ல அன்பில் வாஞ்சை இருக்கணும், 2வது வேதத்தின் மேல வாஞ்சை இருக்கணும், 3வது ஆலயத்தின் மேல வாஞ்சை இருக்கணும். ஹல்லேலூயா. 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 ஆலயத்தினை காணும்படியாக, தேவனை பார்க்கும்படியாக, தேவனை தரிசிக்கும்படியாக, தேவனோடு உறவாடும்படியாக வாஞ்சையோடு வருகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏனோ தானோ ஞாயிற்றுக்கிழமை வரணுமேலாம் வரக்கூடாது. அவரோடு உருவாடும்படியாக, அவரிடத்தில் பேசும்படியாக, அவரை தரிசிக்கும்படியாக தான் தேவனிடத்தில் வாஞ்சியோடு வரணும். ஆமென். எப்படி ஆலயத்துக்கு வாஞ்சியோடு வர முடியும்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த காரியம் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் வாசிக்க சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறேன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால். எதனாலயா? ஆலயத்தின் மேல வைத்திருக்கிற வாஞ்சையினாலே. பரிசுத்த ஆலயத்திற்காக நான், பரிசுத்த ஆலயத்திற்காகிய நான் சவதரித்த அனைத்தையும் தவிர. சவதரித்த அனைத்தையும் தவிரனா அவனுக்கு உண்டானதை எல்லாவற்றையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும், எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று கொடுக்கிறேன். போதுமா? எப்படி வாஞ்சியா இருக்கிறானா? அவனுக்கு போதுமானதை மாத்திரம் வச்சுட்டு மிச்சம் எல்லாவற்றையும் யாருக்கு கொடுக்குறானா? இந்த கோல்கேட் ஆலயத்தின் மேல அதுதான் வாஞ்சைங்க. எனக்கு இது போதும், ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், நான் திரும்ப ஓடுவேன், எனக்கு உண்டாந்து நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு இருக்கிறத ஆண்டவர் கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி செய்தால் ஆண்டவருக்கு, ஆண்டவர் மேல, ஆலயத்தின் மேல வாஞ்சையா இருந்தால் நீங்க எப்படி இருப்பீங்க? உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை. காட்டு மரங்களுக்குள்ளே, காட்டு மரங்களுக்குள்ளே. ஹலோ, ஆலயத்து மேல வாஞ்சியா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த காரியத்தை கொடுக்கிறார். காட்டு மரங்கள் நிறைய இருக்கும், அதுல கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே தங்குவார்கள். எங்க? ஆலயத்தின் நிழலிலே தங்குகிற பிள்ளைகளுடைய கனி மதுரமாய் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தின் மேல வாஞ்சியாய் இருக்கிற பிள்ளைகளுடைய கனி, அவங்களுடைய கையின் கிரியைகள், அவங்களுடைய சம்பாத்தியம் உங்களுக்கு குறைவில்லாமல் மதுரமாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி 3 விதமான காரியங்களை நீங்கள் செய்யும் போது என்ன மாதிரி குறைகளை தேவன் நிறைவாய் மாற்றுகிறார்னா, முதல் காரியம் யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே, இதுவரைக்கும் நீங்கள் இந்த 3 காரியத்தை நீங்கள் செய்து என் நாமத்தினாலே எதையும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. சந்தோஷம் குறைவா இருக்குதுன்னா இந்த 3த்துல ஏதோ ஒன்று நீங்க குறை வச்சிருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். ஒரு நன்மை கூட குறைவுபடாம இருக்கணும். ஆமென். ஏதோ ஒரு நன்மை குறைவா இருக்குதுன்னா நம்ம தேடுறதுல ஏதோ குறை வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பில் குறை வச்சிருப்போம், வேதத்தை வாசிக்கிறதுல குறை வச்சிருப்போம் இல்லையா? மொத்தமாக சேர்த்து ஆலயத்தின் மேலே வாஞ்சியே இல்லாமல் இருப்போம். இதுதான் குறையே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்களை பேசின பிரகாரம் தான் ஆலயம் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆலயத்தின் மேலே நீங்கள் வாஞ்சியாக இருந்தால் தான் ஆலயம் நல்லா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் முதல் காரியம் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். 2வது காரியம் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 31:11.
நீதிமொழிகள் 31:11 வாசிங்க பார்க்கலாம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் புருஷனுடைய இருதயம். கவனிங்க, இங்க கணவன் மனைவியை குறிக்கிறது. நம்மளுடைய காரியங்களில் பார்க்கும்போது நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? மனவாட்டியா இருக்கிறோம். யார் மனவாளனா இருக்கிறார்? கிறிஸ்து. அவரே புருஷராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் புருஷன் அவளை நம்புவான். அவன் சம்பத்து குறையாது. சம்பத்து குறையாது. உங்கள் மேல தேவன் நம்பிக்கை வைக்கணும். என் மகள் ஆமென் என் மேல வாஞ்சியா இருக்கிறபடினால உங்கள் சம்பத்து இந்த மாதத்துல குறைய போகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹalleluya. உங்கள் சம்பத்து நிறைவாய் மாற போகுது. ஆமென். ஹalleluya. மூன்றாவது காரியம், யோபு 5:24 வாசிங்க. யோபு 5:24 முடிக்கிறேன். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள். அதுல ஒரு குறைவும் காண மாட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இந்த மாதத்துல இந்த 3 விதமான காரியங்களை நீங்கள் தேவனிடத்துல வாஞ்சியாய் இருக்கும்போது உங்கள் கூடாரம் சமாதானமா இருக்கும். உங்கள் வாசஸ்தலங்கள் எதுலயும் நீங்க குறைவே காண மாட்டீங்க. ஆமென். ஹalleluya. ஒரு ரீகேப் போலாமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போமா? தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையிலே நிறைவாய் மாற்றுவார். ஹalleluya. அப்போ எப்படி இருக்கணும்? எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். எப்படி சந்தோஷமா இருக்கணும்? அவருக்கு உண்மை உள்ளவர்களாய், ஒழுக்கம் உள்ளவர்களாய், அப்புறம் கற்புள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், நற்கீர்த்தி உள்ளவர்களாய், புண்ணியமும் புகழும் சிந்தையை கொண்டு இருக்கும்போது தான் என் தேவன் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு உண்டான தலைப்பு என்ன? அவர் மேல வாஞ்சியாய் இருக்கும்போது தான் உங்கள் குறைவு நிறைவாய் மாறும். எப்போ குறைவு நிறைவாய் மாறும்னா, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். யாரால நிறைவு உண்டாகும்? என் தேவனாலே நிறைவான பலன் வரும். ஹalleluya. எப்போது அந்த நிறைவான பலனை பெற்றுக்கொள்வோம்னா, பொறுமையோடு அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன பண்ணணும்னா, முதலாவது அன்பின் மேலே வாஞ்சியாக இருக்கணும். ரெண்டாவது வேதத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கணும். மூன்றாவது ஆலயத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கணும். அதனால் என்ன பலன் கிடைக்கும்னா, முதல்ல சந்தோஷம் நிறைவாய் மாறும். அல்லேலூயா. ரெண்டாவது உங்கள் சம்பத்து நிறைவாய் இருக்கும். மூன்றாவது உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாசஸ்தலத்தில் ஒரு குறைவும் காண மாட்டேங்க. கத்த தந்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எழுந்து இந்த நாளில் வந்த சிறியோர் முதல் பெரியோர் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இந்த நாளில் வந்த யாரும் வெறுமையாய் போகாதபடிக்கு எல்லா குறைகளையும் தேவன் இந்த மாதத்தில் நிறைவாய் மாற்றும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தேவனுக்குள்ளாக வாஞ்சி உள்ள பிள்ளைகளாக இருக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 வருஷத்தின் ஆண்டவரே, இந்த 10ஆம் மாதத்தின் முதல் ஓய்வு நாள் காலை வேளையில் அருமையான பிள்ளைகளையும் அடியனும் காண செய்து விசேஷமாக இந்த திருவிருந்த ஆராதனையில் பங்கு கொண்டதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பரிசுத்தப்படுத்துகிறார். வந்த பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வரதப்பட்ட மக்கள் மேலே பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு நீ பேசின வார்த்தையின் பிரகாரம் உண்மையில வாஞ்சியாகி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ குறைவுகளை நிறைவாக மாற்றுகிறேன்னு சொன்ன தேவன், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தின் தேவைகளை நீ சந்தித்து எல்லா குறைவுகளை நிறைவாய் மாற்று. சந்தோஷம், சமாதானம், பணத்தேவைகள், பொருத்தேவைகள், ஆண்டவரே எல்லாவித ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளை நிரப்புகிறார். வந்த யாரும் வெறுமையாய் போதும். தெய்வீக கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கடன் செல்ல நீ கிருபைப்பாராய். நீரே ஆசீர்வாதி. மீன் பிரேசின் முடிஞ்சவங்களை நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் மீண்டும் சதா காலம் நம்ம கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் வாழ்த்தி கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கிறோம்.